வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தரை உங்களுக்கு சுத்தமா புடிக்கல அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி வந்துருங்க. அத விட்டுட்டு அவங்க கூடவே இருந்து குழி பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மட்டும் உங்க மனசுல என்னைக்குமே வச்சுக்காதீங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, காலம் இருக்கு பார்த்தீங்களா? அது நாம பறிக்கிற குழியில நம்மளையே தள்ளி விட்டுரும். ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு விலகி வந்துருங்க. அதுதான் நமக்கு நல்லது. அத விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்றோங்கிற பேர்ல, நாமளே நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த தயவு செஞ்சு இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா கூட அதை தூக்கி குப்பையில போட்டுருங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, இது வழி நிறைந்ததா மாறி விடுறதை விட வாழ்க்கையில சில வழிகளை நாமளே உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த குரங்கு கையில புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது சொரிஞ்சு சொரிஞ்சு பெருசாக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி தான் மனுஷனோட மனசும். ஒரு சில மனுஷங்க சின்னோண்டு இருக்கிற அந்த பிரச்சனைய தானே பெருசா மாத்தி அதனால உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்னைக்குமே வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாம் அடுத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த உறவையுமே எந்த நட்பையுமே விரும்பி ஏத்துக்கிறதுக்கு முன்னால அவங்களால நமக்கு நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க. இருக்கும் அப்படின்னு நம்பியும் முடிச்சிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத வழிகளை கூட நீங்க விரும்பி யார் ஒருத்தரை ஏத்துக்கிட்டீங்களோ அவங்க தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குமே வாழ்க்கையில தயாரா இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில அளவு கடந்த துன்பம் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? அளவுக்கு அதிகமா நீங்க நேசித்த ஒருத்தர் தான் அளவுக்கு கடந்த துன்பத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால யார் ஒருத்தர் உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களால நம்மளுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பிடாதீங்க. மனுஷங்க எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு மனசு படைச்சவங்க. அதனால எதுக்குமே தயாரா இருந்துக்கோங்க. உங்களோடு பழகக்கூடிய உறவு, நட்பு இவங்க யாருக்கிட்டையுமே உங்களை பத்தி முழுசா கொட்டி தீர்த்துடாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதுவே உங்க வாழ்க்கையில நீங்க பின்னடைவை சந்திக்கிறதுக்கு ஒரு வழியா மாறிடும். எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. எல்லார்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக கேஷுவலாக பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எல்லார்கிட்டையுமே வெகுளியாக இருக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருக்கிறீங்கிறதுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நல்லவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சுயநலமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. சில பேர்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அழிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை இருளாக்கிட்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் தவிர்த்துடுறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நீங்கள் யார் மேலேயுமே அதீதமான கற்பனையோட தயவு செஞ்சு பழகாதீங்க. அப்படி பழக நீங்கள் எந்த நேரத்தில் துவங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நம்மளுடைய கற்பனைகள் அந்த இடத்துல உடைஞ்சு போய் அவங்களுடைய குறைகள் மட்டும்தான் கொப்பளிச்சுக்கிட்டு வந்து நிற்கும். அந்த அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவங்கள நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு மீறி நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய குறைகளை பெருசு பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல குறைகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நட்பு பாராட்ட முடியாதுங்க. ஏன்னா இங்கே குறைகள் இல்லாத மனுஷங்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, நமக்குள்ளேயே 1000 குறைகள் இருக்குது. அடுத்தவங்களுக்கிட்ட நம்ம இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே அவங்களோட நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குற்றம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. நிறைகளை பார்க்க ஆரம்பிங்க, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோடையும் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பழகலாம், வாழ்க்கையை
சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நீங்கள் சந்திக்கிற எல்லா மனுஷங்களுடைய சிரிப்பும் அன்பினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எல்லா புன்னகையிலையுமே அன்பு மட்டும் கிடையாதுங்க. இங்கே கோவங்களும் அந்த இடத்துல விரோதங்களும் துரோகங்களும் எல்லா விஷயமும் கலந்துருக்கும். குழந்தைகிட்ட மட்டும்தாங்க கலப்படம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த புன்னகை அவங்களோட முகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால எல்லாருமே நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க விட்டுட்டு வந்துருங்க. முடிஞ்சால் அவங்கள பார்க்காம கூட அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும், அவங்கள குழி கீழே தள்ளணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு நாமளே பறிச்சுக்கிற குழி. அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுக்காதீங்க, தூர தூக்கி போட்டுருங்க. பேசக்கூட நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னோட வாழ்க்கையில அடுத்தவங்க கிட்ட பேச நேரம் இல்லை, குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லை, வெளியில பிள்ளைங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க இங்கே நிறைய பேர். அந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தோட்டத்தில் இருக்கிற மலர்களை கூட ரசிக்க தெரியாது. ஸோ தோட்டம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கிற தோட்டம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம குடும்பம் அப்படிங்கிற அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே பிஸியான லைஃப்பையே அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை எதையுமே அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. நாம் வாழ்கிறதுக்காக நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தை கண்டுபிடிச்சவங்க இங்கே யாருமே கிடையாதுங்க. யாரோட நேரம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் துடிப்போடு இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடுங்க. எதையோ தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருக்கிறது கிடையாதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு தான். அதுவும் நமக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வாழ்க்கை. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போங்க. எதையோ தேடி போயிட்டு கடைசியில் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கும்போதே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தாங்க இந்த வாழ்க்கை. அதே மாதிரி மனுஷனுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனசு கொடுக்கிற வரைக்கும் தான் பாராட்டிக்கிட்டே இருக்கும். கொடுக்கறத நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கும் அவங்களும் பகையாயிடும். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்குதுங்க. அதனால் எப்பயுமே யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நீ இல்லாமல் நான் இல்லைப்பா, என் வாழ்க்கையில் நீ இல்லை அப்படின்னா நான்லாம் செத்தே போயிடுவேன், உன்னை விட்டுட்டுலாம் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தயவு செஞ்சு அதீத ஆசைக்குள்ளே போய் என்றைக்குமே சிக்கிடாதீங்க. அதே வார்த்தைகளை கொண்டு நீங்களும் மற்றவங்களை சிரமப்படுத்திடாதீங்க. நிறைய பேர் அப்படித்தாங்க, நான் உன் வாழ்க்கையில் என்றைக்குமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் உங்களை விட்டுட்டு முதல்ல போவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, நீ இருக்கியா, இருக்கிற வரைக்கும் இரு அப்படின்னு உங்கள் மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மற்றவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களையும் சிரமப்படுத்தாதீங்க. என்றைக்குமே நம்பிக்கையோட ஒருத்தவங்க கிட்ட பேசணும் தான். ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிறது தான். இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த சொல் என்ன தெரியுமா, அது செயல் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியும், ஒருத்தவங்க மேலே உண்மையாக அன்பு காட்ட முடியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுங்க, வாக்குறுதி கொடுங்க. இல்லை நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் என்றைக்குமே மயங்கிடாதீங்க. ஏன்னா இங்கே மனுஷங்க எப்படி வேணாலும் மாறக்கூடியவங்க. முடிஞ்சால் உறுதிமொழி கொடுங்க. அதே மாதிரி யாரையுமே நம்பாதீங்க. இதுதான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா
முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம். உங்களுடைய இல்லமும் உங்களுடைய உள்ளமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிடிவாத குணத்தை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. முடிஞ்சா அதை தூக்கி போட்டு எரிச்சிருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பிடிவாத குணம் பிடிச்ச மனுஷங்களை நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் திமிராவே இருக்கிறாங்க. நம்மளுடைய பிடிவாத குணம் அப்படிங்கிறத திமிரா மற்றவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்மளை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. அதனால நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, பிடிவாத குணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி தூரம் போட்டுருங்க. நம்மளை பிடிச்சவங்க ஆல்ரெடி கம்மி பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் இழந்துட்டு நீங்கள் தனிமையில் நிற்காதீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோவில் ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது, வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து சவுண்டே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் மட்டும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறாரு. அது என்ன ரீசன்னு தெரியல. மற்ற எல்லாருமே நல்லா தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஒருத்தர் மட்டும் ரிப்பீட்டடாக அதே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. வீடியோ கிளியராக இருக்கா, ஆடியோ கிளியராக இருக்கா, இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.